இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க. மாவட்ட அளவில் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. எந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தில் தான். நம்ம வீடியோவில் கமெண்ட்ஸில் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வேலைவாய்ப்பு இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வேலைவாய்ப்பு வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த ஜாபை அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் பார்த்தீங்கன்னா 27/2/2026. ஸோ நம்மளுக்கு டைமிங் கம்மியாக இருக்குது. இதை யாரெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம், பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம், பிஇடி, எம்இடி, டிஇடி இந்த டிகிரி முடிச்சிருந்தா நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த ஜாபை அப்ளை பண்ணலாம். இதுக்கு சேலரியாக பார்த்தீங்கன்னா 23,000 சொல்லியிருக்காங்க. போஸ்டிங் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பெஷல் எஜுகேட்டர் போஸ்டிங் தான். இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இந்த ஜாபை எப்படி அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மையும் எப்படி ஃபில்அப் பண்ணணும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்குறோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தஞ்சாவூர் மாவட்டத்திலேருந்து அறிவித்த நோட்டிஃபிகேஷன். இதில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸ்பெஷல் எஜுகேட்டர் போஸ்டிங் 23,000 சேலரி, டிப்ளமோ, பேச்சுலர்ஸ் டிகிரி, பிஇடி, எம்இடி, டிஇடி இந்த டிகிரி எல்லாம் முடிச்சிட்டவங்களாம் இந்த ஜாபை அப்ளை பண்ணலான்னு தெளிவாக போட்டாங்க. இது ஆக்சுவலாக ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாபு, பர்மனெண்ட் ஜாப் இல்லை, கான்ட்ராக்ட் பேஸில் தான் இந்த ஜாபை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கான்ட்ராக்ட் பேசிஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற மைண்ட் செட் இருக்கவங்க இந்த ஜாபை நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த ஜாபை நீங்கள் எப்படி அப்ளை பண்ண பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்க லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, tanjavur.nic.in அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா இந்த ஜாபை அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். அந்த அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி கீழே கொடுத்துருக்க அட்ரஸில் நீங்கள் போஸ்டிங் தபால் மூலியமோ இல்லை நேராகவோ போய் கொடுக்கணும். நம்மளுக்கு டைம் கம்மியாக இருக்கனால ஸோ நேராக போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டர். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட என்னென்ன சர்டிஃபிகேட்டோட காப்பியை அட்டாச் பண்ணி அனுப்பணும் பார்த்தீங்கன்னா உங்களோட எஸ்எஸ்எல்சி, +2 மார்க் ஷீட்டு, டிகிரி, டிப்ளமோ, அப்போ பிஜி குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு இது யார்கிட்ட என்னென்ன இருக்கோ அந்த சர்டிஃபிகேட்லாம் ஜெராக்ஸ் காப்பியை அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எவிடன்ஸ் ஆஃப் டேட் ஆஃப் பர்த், உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டு இல்லைனா 10th மார்க் ஷீட் இருந்தால் அதையும் ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் இருப்பிடச் சான்று அண்டு ஜாதி சான்று. இருப்பிடச் சான்றுக்கு உங்களோட ஆதார் கார்டை நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் முன்னனுபவ சான்று, எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட் இருந்தால் எடுத்துக்கோங்க. அது ஒன்றும் மஸ்ட் இல்லை, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லை, அது இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் முன்னுரிமை கிடைக்கும். அப்புறம் முன்னுரிமை சான்று இருந்தால் அதையும் நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து எல்லாத்தையுமே சேம் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட ஒரு கொரியர் கவரில் வச்சு என்ன அட்ரஸ்க்கு அனுப்பணும் பார்த்தீங்கன்னா செயலாளர், மாவட்ட நலச்சங்கம் மற்றும் மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட சுகாதார அலுவலகம், காந்திஜி ரோடு நியர் எல்ஐசி பில்டிங், தஞ்சாவூர் 613001. தொலைபேசி எண் 04362273503. இந்த அட்ரஸுக்கு தான் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்டு அதில் அட்டாச் பண்ண ஜெராக்ஸ் காப்பி எல்லாத்தையுமே சேர்த்து தபால்லையோ இல்லைனா நேர்லேயோ கொண்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில்அப் பண்ணுறதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு. இதில் வந்து பெயரில் வந்து நம்மளோட பெயரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. தந்தை இல்லைனா கணவர் பெயர், யார் பேர் இருக்கோ அவங்களோட பேரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களோட மொபைல் நம்பர், கைபேசி எண் அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. பிறந்த தேதி, அப்புறம் வயது வந்து 1/2/2026க்குள்ளே என்ன வயதோ அந்த வயது மட்டும் போடுங்க. முன்னுரிமை சான்று, நீங்கள் டிரான்ஸ்ஜெண்டரோ இல்லைனா டிஃப்ரெண்ட் ஏபிள்டோ என்னன்றதை அதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வகுப்பு என்ன கேஸ்ட்டு, ஓசியோ, பிசியோ, எம்பிசியோ, எஸ்சியோ, எஸ்டியோ எந்த கேஸ்ட்டோ அந்த கேஸ்ட்டுக்கு நேராக டிக் போட்டுக்கோங்க. கல்வி தகுதி, நீங்கள் 10th முடிஞ்சால் 10th, 12th, டிகிரி, டிப்ளமோ என்ன முடிச்சிருக்கீங்களோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதோட சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ண மறந்துடாதீங்க. 10th படித்தோட மார்க் எவ்வளோ, அதோட பர்சன்டேஜ் எவ்வளோ, 12th படிச்சிருந்த மார்க் எவ்வளோ, அதோட பர்சன்டேஜ் எவ்வளோ. 12th படித்தவங்க 12th மார்க் போடுங்க. அப்படி 12th படிக்கலன்னா கீழே இருக்க டிப்ளமோ அண்ட் கிராஜுவேஷன் அதில் இருக்கிறத நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கோங்க. டிப்ளமோ அண்ட் கிராஜுவேஷனில் என்ன நேமு, என்ன பர்சன்டேஜ், என்ன கிளாஸ் இதெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. முன் அனுபவம் வந்து பணிபுரிந்த வருடம் இருந்தால் ஆம்னா அனுபவம், முன் அனுபவம் இருந்தால் ஆம்னு போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு டிக் பண்ணிக்கோங்க. அப்படி முன் அனுபவம் இருந்தால் வருடங்களின் எண்ணிக்கை எத்தனை வருஷம் நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்புறம் வட்டாரம், வட்டம், மாவட்டம் இதெல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக முகவரி, உங்களோட அட்ரஸை அதில் மென்ஷன் பண்ணிடுங்க. கீழே வந்து விண்ணப்பதாரின் கையொப்பம், உங்களோட சைனை போட்டு இந்த ஃபார்மை ஃபினிஷ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இந்த ஃபார்மை பெருசெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி எல்லாருமே பார்த்த ஒரு பேசிக் ஃபார்ம் தான். ஸோ இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி சொன்ன ஜெராக்ஸ் எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணி சொன்ன அட்ரஸுக்கு நேரில் கொண்டு போய் கொடுத்துருங்க. இந்த ஜாப் வேணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அடுத்து உங்களை வேறு ஒரு கவர்மெண்ட் ஜாபோட வந்து மீட் பண்ணுறேன். டாட்டா.